இன்றைக்கி புளியோதரை இன்ஸ்டன்ட் பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு மிதமாக ட்ரை ரோஸ்டாட்டம் அப்படியே வறுத்துக்கணும். கொஞ்சம் தனியா, காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய், ஒரு 2 ஸ்பூனு வெந்தயம், எள்ளு, அடுத்து பெருங்காயம், இது சின்ன சின்னதாக இப்படி தனித்தனியாக எடுத்து ட்ரையாக இப்படியே வறுத்துக்கணும். இதுலையே இப்படி சின்ன சின்னதாக எடுத்து இந்த புளியை ஓடுலாம் அந்த காம்பு குச்சிலாம் இல்லாமல் இப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. புளியை எடுத்துக்கலாம், இதோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஆறினோன்னே பொடி பண்ணிட்டு வரும். இதுக்கு கல் உப்பு தேவையான. இப்போ நல்லா பொடி பண்ணியாச்சு. பொடி பண்ண லாஸ்ட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் வெல்லம் நல்லா சீவிட்டு சேர்த்துட்டோம்னா அது எதுக்காகன்னா இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் ஒரே மாதிரியாக ஈவனாக இருக்கும். இப்போ பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இதை பாருங்க, பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தாளிக்கலாம். இது ட்ரை வானலில் தான் வெறும் எண்ணெய் விடாமல் தாளிப்பு எடுத்து போட போகிறோம். இப்போ இது ஏன் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை வறுக்கிறேன்னா ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வர்றதுக்குள்ளே இதுவாகிடும். இது கொஞ்சம் ஸ்மெல்லு வருதான்னு இப்படி மோந்து பார்த்துட்டு பண்ணுங்க. மூக்கில் சுட்டுக்காதீங்க. இப்போ கடுகு, மிளகாய், கருவேப்பிலை, இப்போ தாளிப்பு போட்டுடுறோம். புளியோதரை இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சாப்பாடு வடிச்சிட்டு கலரும்போது இதை கலந்து மேலே 2 ஸ்பூன் உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கிட்டு எண்ணெய் மட்டும் நல்லெண்ணெயோ உங்களுக்கு கடலெண்ணெயோ கலந்துக்குங்க. வேர்க்கடலையை ஏன் நான் இப்போ போடலை அப்படின்னா, இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சிங்கனாக்கா அது எண்ணெய் சிக்கு வாசம் அடிக்கும். உங்களுக்கு தேவைப்படும் போது வேர்க்கடலையை யூஸ் பண்ணிக்கோங்க.